ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் ஸ்ரீதர். இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும் அனுகூலங்களையும் அள்ளித்தரட்டும். வாங்க கண்டென்ட்குள்ள போலாமா? அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி பல்வலின்னு பல் டாக்டர் போயிருந்தேன். அவர் ஒரு குறிப்பிட்ட பேஸ்ட்டை சொல்லி இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சிகிச்சையெல்லாம் முடிஞ்சுட்டு சொன்னார். டாக்டர், சிக்னல்னு ஒரு பேஸ்ட் இருக்கே, அதை யூஸ் பண்ணிக்கலாமே. அது வேண்டாங்க, இது யூஸ் பண்ணிங்க. இல்லை டாக்டர், இந்த சிக்னல், கோல்கேட் இதெல்லாம் டாக்டர் சொல்லியிருக்காரு. அட்வர்டைஸ்மெண்ட்டில் இதில் பார்க்குறேன், டிவியில் பார்க்குறேன், டாக்டர்லாம் சொல்கிறாரு, அதனால் அது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சம் சாக்லேட் கலரில் இருக்கும், சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கும், அதனால் சொன்னேன். அதுக்கு டாக்டர் சொன்னார், நான் தாங்க ஒரிஜினல் டாக்டர், அவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னார். வெள்ளை கோட்டு வெள்ளை ஷர்ட்டு போட்டுன்ற டாக்டர் ஆகிட முடியாது. இது பாருங்க, இது சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்கள், அது என்னோடய சர்டிஃபிகேட். நான் தான் டாக்டர் ஆகி இருந்தேன். ஏன்னா நான் சொன்னது தயவு பண்ணி கேட்குறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு அப்போ தான் ஒரு பல்பு எரிஞ்சுது. ஆஹா, அவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. சினிமாலேயும் அப்படி தான். நீங்கள் ஒரு பிட்டராகவோ, டேர்னராகவோ, ஒரு அக்கௌண்டண்ட்டாகவோ, ஒரு ஆபீஸை வேலை பார்க்காம அவங்களும் அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு கேரிஸ்மாலாம் கிடையாது. அப்போ ரியல் ஹீரோ யாருன்னு கேட்குறீங்களா? எல்லையில் இருக்காங்களே, அவங்க தாங்க மேஜர் சரவணன். அதே மாதிரி இந்த கல்வான் போராட்டத்தில் பழனின்னு ஒருத்தர் 10 பேரை பந்தாடினாரே, அவர் தாங்க ரியல் ஹீரோ. உங்களுக்கு ஹீரோ ஒர்ஷிப்னா அவங்கள ஒர்ஷிப் பண்ணுங்க. அப்படி முடியாட்டி உங்கள் வேலையை பார்த்துன்னு கம்முன்னு கிடங்க, கூட்டத்தில் போய் மாட்டிக்காதீங்க. கரூர் நிலவரம் தெரிஞ்சுதா? காரணம் யார் நினைக்கிறீங்க? நாம தான் மக்களே. எந்த இடத்துலையும் கூட்டமாக போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 426 பேர் நம்ம இருக்கோம். அடர்த்தியான மக்கள் உள்ள தேசம் இது. அதனால நம்மளை நாம் தான் காப்பாற்றிக்கணும். தேங்க்யூ கேஸ். ஏதோ எனக்கு தோணின்னு சொன்னேன்.